ட்ரம்பை மதிக்காத இந்தியா, F-35 போர் விமானம் வேண்டாம், 114 ரஃபேல் விமானங்களை இறக்கும் இந்தியா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு 5ஆம் தலைமுறையை சேர்ந்த F-35 ரக போர் விமானங்களை தருவதாக கூறினார். ஆனாலும் நம் நாடு அதற்கு ஓகே சொல்லவில்லை. இதனால் ட்ரம்ப் கோபமாகி நம் நாட்டை தொடர்ந்து சீண்டி வருகிறார். இதற்கிடையே தான் நம் நாடு பிரான்ஸ் நாட்டிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் முடிவில் உறுதியாகி உள்ளது. ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் விமானப்படை மிகவும் முக்கியம். தரைப்படை, கடற்படையால் நீண்ட தூரம் சென்று உடனடியாக தாக்க முடியாது. ஆனால் அனைத்து இடங்களிலும் மின்னல் வேகத்தில் சென்று தாக்க வேண்டும் என்றால் அது விமானப்படையால் மட்டுமே முடியும். இதனால் ஒவ்வொரு நாடுகளும் தங்களின் விமானப்படைகளை பலப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் நம் நாடும் விமானப்படையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க நம் நாடு அதிக ஆர்வமாக உள்ளது. இது 4.5 தலைமுறையை சேர்ந்தது. ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த நிறுவனத்துடன் சேர்ந்து உள்நாட்டு உற்பத்தியாக நம் நாடு ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்க ஆர்வம் காட்டி வருகிறது. சமீபத்தில் இந்தியாவில் ரஃபேல் போர் விமானங்களை தயாரிப்பது தொடர்பான திட்டம் விமானப்படை சார்பில் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அது தற்போது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரகம் இன்னும் சில நாட்களில் உயர்மட்ட கூட்டத்தை நடத்த உள்ளது. இந்த கூட்டத்தில் பிரான்சிஸ் நிறுவனத்துடன் சேர்ந்து உள்நாட்டில் 114 ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து பயன்படுத்துவது பற்றி விவாதித்து இறுதி செய்யப்பட உள்ளது. இந்த திட்டம் சுமார் 3.2 லட்சம் கோடி மதிப்பாகும். இந்த ரஃபேல் போர் விமானங்கள் நவீன தொழில்நுட்பம் கொண்டது. 5வது தலைமுறையை சேர்ந்தது. தற்போது அமெரிக்கா, சீனா, ரஷ்யா 5ஆம் தலைமுறை விமானங்களை பயன்படுத்தி வருகிறது. ஆனால் நம் நாடு 4.5ஆம் தலைமுறை விமானத்தை தான் பயன்படுத்தி வருகிறது. நம் நாட்டுக்கு அமெரிக்கா தனது F-35 எனும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தர முன்வந்துள்ளது. அதேபோல ரஷ்யாவும் தனது Su-57 ரக 5ஆம் தலைமுறை விமானத்தை தர முன்வந்துள்ளது. ஆனால் அதன் விலை அதிகம். அது மட்டுமின்றி அமெரிக்கா விமானத்தை தருவதாக கூறினாலும் எப்போது வேண்டுமானாலும் காலை வாரும் தொடர்ந்து தாமதத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி ட்ரம்ப் நம் நாட்டை தொடர்ந்து சீண்டி வருகிறார். இதனால் ட்ரம்பை நம்புவதற்கு நம் நாடு தயாராக இல்லை. அதேபோல ரஷ்யா நம் நாட்டுக்கு நெருங்கிய நட்பு நாடுதான். ரஷ்யாவிடமிருந்து நம் நாடு ஏராளமான தளவாடங்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறது. விமானப்படை விமானங்களில் பெரும்பாலானவை ரஷ்ய அணுவின் தயாரிப்பாக உள்ளது. இதனால் ரஷ்யா நம் நாட்டுக்கும் இடையே நெருக்கமான பந்தம் உள்ளது. இருப்பினும் தற்போது உக்ரைன் மீது போர் புரிந்து வருகிறது. அமெரிக்கா ரஷ்யா மீது தடைகளை விதித்து வருகிறது. இப்படியான சூழ்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து Su-57 ரக போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்தாலும் அது உரிய நேரத்தில் கிடைப்பது சந்தேகம்தான். இதனால் தான் நம் நாடு Su-57 போன்ற 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்திய விமானப்படைக்கு வழங்க முன்வந்துள்ள போதும் இந்தியா பிரான்ஸ் நாட்டின் 4.5 தலைமுறையை சேர்ந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.